தேர்தல் அறிக்கையில ஏற்கனவே 2021 525 அறிவிப்புகள் வெளியிட்டிருக்காங்க. அந்த 525 அறிவிப்புகளை 4 பங்கு கூட இதுவரைக்கும் நிறைவேற்றல. அத்தனையும் பொய். டீசல் பெட்ரோல் விலை குறைச்சாங்களாங்க? கேஸ் மானியம் கொடுக்கறாங்களா? கொடுத்தாங்களா? கல்வி கடன் ரத்து பண்ணாங்களா? 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளா உயர்த்தினாங்களா? ரேஷன் கடையில 1 கிலோ சர்க்கரைக்கு போல 2 கிலோ சர்க்கரை கூடுதலா கொடுத்தாங்களா? அது மட்டுமல்ல, அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வு திட்டம் நடைமுறைப்படுத்தினாங்களா? எல்லாமே பொய். அதிமுக அண்மையில நாங்க ஆட்சிக்கு வந்தா என்னென்ன திட்டத்தை நிறைவேற்றணும் அறிவிப்பு கொடுத்தோம். அதே அறிவிப்பு தான் திரு ஸ்டாலின் அப்படியே காப்பிடிச்சு இன்றைய தினம் வெளிப்படுத்திருக்காங்க. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் இந்த 525 அறிவிப்புகள் நிறைவேற்றப்படும் என்று 2021 சட்டமன்ற பொதுத்தேர்தலில் அறிவிச்சாங்க. அந்த அறிவிப்படி 1/4 பங்கு தான் நிறைவேற்றிருக்கீங்க. எஞ்சிய பகுதியே நிறைவேற்ற முடியல. மீண்டும் ஆட்சிக்கு வந்து என்ன நிறைவேற்ற போறீங்க? நிறைவேற்ற முடியுமா?